இங்கே பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் முடிஞ்சு காவேரி கிளம்ப வேண்டிய நாளும் வந்துருச்சு. ஆனா, விஜய்க்கு மனசே இல்ல. எப்புட்றா இவள இனிமேலும் நம்ம வீட்ல தங்க வைக்கலாங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. நிவின் கிட்ட இந்த மாதிரி வாக்கு கொடுத்தது எல்லாத்தையும் அவர் குப்பையில தூக்கி போட்டுட்டு, காவேரிய மட்டுமே முழுசா நெனச்சுட்டு, எப்படி இவகிட்ட நம்மளோட மனசுல இருக்கிறத சொல்லலாம்? "நீ இங்கேயே இருந்துரு காவேரி" அப்படின்னு சொல்லிருவோமா? "உன்னைய விட்டு என்னால இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லலாமா? "இல்ல நான் உன்னைய உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். நீ என் கூட இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன் காவேரி. என்னால நீ இல்லாம வாழவே முடியாது. வெண்ணிலா போனப்ப இருந்த அந்த காதல விட இப்ப எனக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சு. அவ போனப்ப கூட நான் அத தாங்கிக்கிட்டேன். ஒவ்வொரு இடமா போய் அவள தேடிட்டு திரியறதுக்கு கூட என் உடம்புல சக்தி இருந்துச்சு. ஆனா இப்ப நீ போயிட்டீன்னா, அது கூட என் உடம்புல சக்தி இருக்கான்னு தெரியல. நான் நொறுங்கி போயிருவேன் காவேரி. என்னைய விட்டுட்டு மட்டும் போயிறாத" அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தையெல்லாம் அவகிட்ட சொல்லுவோம்? காவேரிய எப்படி நம்ம இந்த வீட்ல இருக்க வைப்போம்? எப்படி நம்ம அவ கூட சேர்ந்து வாழப் போறோம்? அப்படின்னு நினைச்சு மட்டுமே விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. தாத்தாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த அக்ரிமெண்ட் நாளையோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட முகத்தையும் பார்க்குறாரு. காவேரியோட முகத்தையும் பார்க்குறாரு. காவேரி ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி அவங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா விஜய் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாருங்கிறது மட்டும் நம்ம தாத்தாவுக்கு நல்லாவே தெரியுது. தாத்தா பார்க்குறாரு. விஜய் கேட்குறாரு, "என்ன விஜய் உன் முகமே சரியில்லையே" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல தாத்தா நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு தாத்தா நினைக்கிறாரு, "உன் மனசுக்குள்ள காவேரி இருக்கிறத நீ சொல்ல மாட்ற. இந்த மாதிரி என்கிட்ட ஏன் விஜய் மறைக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இவன்ட்ட ஓப்பனாக கேட்க முடியாது. அப்புறம் இத்தனை வருஷம் நீங்கள் தெரிஞ்சுமே என்கிட்ட சொல்லாம தான் இருக்கீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பானே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. இங்கே காவேரி பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மடியில் படுத்துக்கிறாங்க. "என்னம்மா காவேரி இன்னைக்கு புதுசாக மடியிலலாம் படுக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்லை தாத்தா சும்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. படுத்துக்கிட்டு தாத்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு என்னம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விஜய்க்கு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி கூட நான் இவ்வளோ சந்தோஷமா இல்லை. நீ இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தியோ அன்னையிலேருந்தே நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு விஜய் மாதிரி ஒரு பேரன் கிடச்சதுன்னு நினச்சி டெய்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி இப்போ பேத்தின்னு ஒருத்தி நீ கிடச்சிருக்க. விஜயை சந்தோஷப்படுறத விட உன்னைய நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போல்லாம் நான் டெய்லி சிரிச்சுட்டே இருக்கேன் உன்னால்" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரி, "இனிமேயும் எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் தாத்தா நீங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் மாடியிலேருந்து இறங்கி வர்றாரு. அப்போ காவேரி இப்படி தாத்தா மடியில் படுத்துருக்கிறத பார்த்துட்டு அவரும் உட்கார்றாரு. அப்போ காவேரி கேட்குறாங்க, "என்ன பாஸ், தாத்தா மடியில் நான் படுத்து கிடக்கிறேன்னு உங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது போலயே" அப்படின்னு சொல்ல, "ச்சே அப்படிலாம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே விஜய் பதில் சொல்கிறாரு. உடனே தாத்தாவும், "அவன் அப்படிலாம் நினைக்க மாட்டான். யார் அவன் பொண்டாட்டி தானே படுத்து கிடக்குறான். இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறவன் நினச்சா அவன் சந்தோஷம்தாம்மா படுவான்" அப்படின்னு சொல்லும்போது, "தாத்தா உங்களுக்கு விஜயை பற்றி இன்னும் ஒன்றுமே தெரியலை. அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே பொறாமப்படுவார் தாத்தா. இப்போ மனசுக்குள்ள நினைப்பாரு, இவ நம்ம தாத்தா கிட்ட இவ்வளவு இதாக இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓடும் அப்படின்னு விஜயை பார்த்து கேட்கும்போது, உடனே விஜயும் சிரிக்கிறாரு. "அப்படிலாம் என் பையனை நினைக்க மாட்டாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "பார்த்தீங்களா என்னைய பேத்தின்னு சொல்லிட்டு என்னைய விட்டு கொடுத்துட்டு விஜய்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, "நீ எனக்கு எப்போவுமே என் பேத்தி தான். எனக்கு செல்ல பேத்தி நீ தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ராகினி அங்கே நின்றுட்டு அப்படியே பொசு பொசுன்னு அவங்களுக்கு எரியுது உடம்பு ஃபுல்லாக. இந்த காவேரி மட்டும் இந்த தாத்தா கூட இப்படி ஒட்டிட்டாளே, நம்மளை எப்போவுமே இவர் சேர்த்துக்கிறவே மாட்றாரு. நம்மளும் எவ்வளவோ இவர் மனசில் இடம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் நம்மளை சேர்த்துக்கிறாப்புலையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அஜய் பார்க்குறாரு ராகினியை. "அங்கே பாரு அஜய் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. இப்படிலாம் தாத்தா மடியில் படுத்துக்கிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அப்போ எல்லா சொத்தையும் இவ பேரில் எழுதி வச்சிருவாங்கன்னு ரொம்பவே நாடகம் போடுறா. இவளுக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல, இந்த மாதிரி நாடகம் போட்டாதான் ஏதாவது அவளுக்கு சளி காசு ஏதாவது தேரும்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அஜய் சொல்கிறாங்க, "உனக்கு தான் அந்த அவசியமே இல்லையே ராகினி. எதுக்கு தேவையில்லாமல் அவளை பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்க. எல்லா சொத்துமே உங்கள் அப்பாட்ட இருக்குது. அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறா. நீ உன் வாழ்க்கையை வாழ்கிறத பாருன்னு" சொல்லும்போது, "ஆவுன்னா இதை மட்டும் சொல்லு என்ன. இந்த விஜயும் காவேரியும் உன்னால் ஏதாவது பண்ண முடியுதா? ஒன்றுமே செய்ய முடியலை. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாரு தாத்தா மடியில் எப்படி படுத்துக்கிட்டு எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு" அப்படின்னு சொல்ல, "உன்னால் முடிஞ்சிச்சுன்னா தாத்தாவோட நீயும் இப்படி போய் ஜெல்லாக பாரு. இல்லைன்னா என்னைய விடு. காலையில் உன்னிட்ட பேசுகிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லைன்னு" சொல்லிடுறாரு. வர வர அஜய் கூட நம்மளை மதிக்கிறதும் இல்லை, நம்மக்கிட்ட இந்த மாதிரி
பேசவும் மாட்றாரு. ரொம்பவே வந்து மாறிட்டாரு இவரும். இவருக்கு ஒரு வழி பண்ணணும். நம்ம அப்பாக்கிட்ட சொல்லி இவருக்கு ஒரு ஆட்டத்த காமிச்சா தான் இவரும் அடங்குவாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி கேட்குறா தாத்தாட்ட, "தாத்தா நான் இருக்கும்போது இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, நான் இல்லாம போயிட்டாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே தாத்தாவும், "என்னம்மா சொல்ற? நீ இல்லாம போயிட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கணுமா? ஏன் அப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லவும், உடனே காவேரி, "ச்சே நீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. நான் எங்கேயாவது வெளிய போயிட்டாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ வெளிய போயிட்டு தான் வந்துருவியே சாயந்தரத்துக்குள்ள. அப்புறம் என்ன? எதுக்கு இப்படிலாம் பேசுறேன்னு?" சொல்லும்போது, விஜய்க்கு மட்டும் புரியுது. இவ நாளைக்கு கிளம்புறத பத்தி தான் தாத்தாட்ட பேசிட்டு இருக்கா. தாத்தாவோட கன்னத்த பிடிச்சிட்டு, "தாத்தா நான் உங்கள இப்படி கிள்ளி பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு தொட்டு பார்த்துக்கிறாங்க. அப்புறமாட்டிக்கு தாத்தாவோட கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு, "தாத்தா உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தாவும், "நீ எங்கேயாவது நான் கிளம்புறியா? எதுக்கு தேவையில்லாம மிஸ் பண்ணுவேன்? நான் போனதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும்." அப்படி இப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்க காவேரி? விஜய் உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது, உடனே காவேரி, "ச்சே இல்ல தாத்தா அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க ஏன் எதுக்கெடுத்தாலும் எங்கள இப்படியே கேட்டுட்ருக்கீங்க? நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம் இல்ல விஜய்?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே விஜயும் ம்ன்னு அப்படியே சோகமா மண்டைய ஆட்டுறாரு. உடனே இந்த காவேரியும், "ஏங்க நீங்க ஏன் அப்படி ஒரு மாரியா இருக்கீங்க? நல்லா ஜாலியா இருங்க" அப்படின்னு சொல்லவும், "உங்களுக்கு தான் இன்னையோட எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க இனிமே ஹாப்பியா இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தாவும், "என்னம்மா விஜய் என்ன இன்னையோட முடிஞ்சிருச்சே? என்ன சொல்ற? காலையிலேருந்தே நீ ஒரு மாரி தான் பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, ராகினி அத கேட்டுட்டு இருக்காங்க. இவன் என்ன இன்னையோட என்னமோ செத்து போற மாதிரி, "இன்னையோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னையோட நான் போயிருவேன். அதுக்கப்புறம் சந்தோஷமா இருங்க" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த ராகினி. ஆனா காவேரி அப்படியே பொடி வச்சே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து எந்திரிச்சு உட்காந்து தாத்தாவ கட்டி பிடிச்சு அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. "தாத்தா இவ்வளோ நாளா நான் இவ்வளோலாம் யாரையுமே மிஸ் பண்ணதே இல்ல. ஆனா உங்கள எனக்கு மிஸ் பண்ணிருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஏம்மா தாத்தா வந்து செத்து கித்து போயிருவேன்னு நீ பார்க்குறியா? கண்டிப்பா உனக்கு ஏதோ பேரனோ பேத்தியோ பிறக்கிற வர நான் வந்து உயிரோட இருப்பேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்றாங்க. "தாத்தா என்ன பேசுறீங்க நீங்க? செத்து போயிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க." "ஆமா இவ்வளோ நேரம் நீ தானம்மா நான் போயிருவேன்னு சொல்லிட்டு இருந்த. அப்ப நானும் சொல்லணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "நீ மட்டும் விளையாட்டுக்கு சொல்லலாம். நான் மட்டும் இதா சொல்லக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. "இன்னொரு தடவ இப்படிலாம் சொல்லாதீங்க செத்து போயிருவேன் அப்படி இப்படின்ட்டு" அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தா வந்து கண் கலங்குறாரு. இப்படி நம்ம மேல பாசமா இருக்கிறவ எதுக்கு விஜய விட்டு போகணும்னு நினைக்கிறா? நம்ம மேலேயே இவ்வளவு பாசமா இருக்கிறவ விஜய ஒரு துளி கூடயும் அவ விரும்பாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நினைக்கிறாரு. சரி தாத்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயும் அப்படியே செத்து போன மாதிரி அப்படியே இடிஞ்சு போய் எந்திரிச்சு போறாரு. அதை பார்த்துட்டு தாத்தா நினைக்கிறாரு காவேரி போறதுக்கு விஜய்க்கு சுத்தமாவே வந்து விருப்பமே இல்லை. ஆனா விஜய் வந்து காவேரிக்காக சரி அவளே விருப்பப்படுறான்னு தான் இவ வந்து ஒண்ணுமே சொல்லாம இருக்கான். இவங்கள எப்படியாவது நம்ம சேர்த்து வச்சு ஆகணும்னு யோசிக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை அவர் மனசுக்குள்ள தோணுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி எல்லாத்தையும் போய் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் ரூம்குள்ள போறாங்க. அவர் பாட்டுக்கு போய் பெட்ல உட்கார்றாரு. ஒண்ணுமே பேசாம அப்படியே உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க, "என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல" அப்படின்னு கேட்க, உடனே ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு. உடனே காவேரியும், "இன்னைக்கு இந்த வாயாடி கிளம்ப போறா. இன்னையோட நம்ம எல்லா ட்ராமாவும் முடிஞ்சுச்சு. நாளைக்கு இந்த காவேரி இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் கேட்குறாரு, "உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "பின்ன இந்த ஆக்டிங்க்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்ல, அத்தாடி 1 வருஷம் எப்படிதான் நான் நடிச்சேனோ" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அப்போ உனக்கு எந்த கவலையுமே இல்லையான்னு?" விஜய் கேட்க, காவேரி உடனே, "எனக்கு எந்த கவலை இருக்க போது? ஓ எங்க வீட்ல இத பத்தி என்ன கேட்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நான் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா அம்மாட்ட இத சொன்னா அம்மா என்னைய பெருசாவே தப்பா எடுத்துக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க பக்கத்துல. அதனால நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிருவேன். அப்பப்ப வீட்டுக்கு போற மாரி போயிட்டு மத்த நேரம் இங்க இருக்கிற மாரி கூட நான் பண்ணிக்கிருவேன். நீங்க வந்து தாத்தாட்ட என்ன சொல்லி பேசி சமாளிக்கணுமோ அத பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மை எங்க அம்மா வீட்டுக்கு தெரிஞ்சா கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா எங்க அம்மாவும், எங்க அக்கா எல்லாருமே என்னை ஏத்துக்கிருவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன செஞ்சாலும் அது கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த சூழ்நிலைக்காக தான் இவ இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீங்க தாத்தாட்ட என்ன சொல்ல போறீங்கன்னு யோசிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே விஜய் வந்து, "எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் இருக்க போல காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமா. எல்லாத்தையும் யோசிச்சு வச்சா தானே எங்க வீட்டுக்கு நான் முடியும். அப்புறம் நான் போய் எங்க நிக்க முடியும்? தெருவுலயா நிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பவும் போல தான் பேசுறாங்க. காவேரிக்கு எந்த கவலையும் இல்லாத மாரி தான் தெரியுது. ஆனா மனசுக்குள்ளயாவது அந்த கவலை இருக்கா என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. "நீங்க ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்க?
எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே விஜயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே காவேரி, அப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லையே, இன்னைக்கு பார்த்தா நீங்கள் தான் என்னைய விட ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சுட்டு இருப்பீங்க. இவ இந்த சனியை போய் தொலைஞ்சா சரி அப்படின்னு நினைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க இடிஞ்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நல்லாவே நைட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது விஜய் கேட்குறாரு, காவேரி என்கிட்ட ஏதாவது நீ சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாஸ் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஒன்றே ஒன்று சொல்லணும், நான் இவ்வளோ நாள் உங்களோட தனியாக ஒரு ரூம்குள்ளே இருந்திருக்கேன் இல்லையா, அப்போ வந்து நான் ரொம்பவே சேஃபாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு என்னதான் நம்மளுக்கு எல்லார் முன்னாடியும் நம்ம கல்யாணம் முடிஞ்சவங்க மாதிரி இருந்தாலும் நம்ம பெட்ரூம்குள்ளே நம்ம யாரோ யாரோ தானே. அந்த மாதிரி இருக்கும்போது நான் உங்களோட ஒரே பெட்டில் இருக்கும்போதும் நான் உங்க கூட சேஃபாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை நினச்சி உங்களை ஒரு ஆம்பளையாக நினைக்கும்போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஒரு நாள் கூட நீங்கள் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஜென்டில்மேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயும் அப்படியே நைஸாக அப்படியே பார்க்குறாரு. அவர் அப்படியே நம்மட்டு சிரிப்பாக சிரிக்கிறாரு. என்ன நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, விஜய் வந்து நிறையா இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியல. நீ ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி காமிச்சாலாவது நான் அதை பற்றி பேசலாம். நான் எப்படி நானே அக்ரிமெண்ட் போட்டுட்டு நானே உங்ககிட்ட சொல்கிறது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படியே நினச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் தலையாட்டிடுறாரு. ஓகே அப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லாவே தூங்குறாங்க. விடிஞ்சு பார்த்தீங்கன்னா காவேரி சீக்கிரமே எந்திரிச்சு பேகும் கையுமா கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. இவருக்கு அப்படியே ஒரு பல்லு கூட விளக்காம நின்றுட்டுருக்காரு. காவேரி வந்து, அப்புறம் பாஸ் நான் கிளம்புறேன். தாத்தாட்ட நீங்கள் சொல்லிக்கிருவீங்கல்ல, இப்போ தாத்தா வெளியே போனோன்னா என்கிட்ட எதுவும் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து அதுக்கு எதாவது சொல்லிடுங்க சரியா? நீங்கள் எதாவது யோசிச்சு வச்சுருப்பீங்கல்ல சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போகிறாங்க. ஓகே பாஸ். அப்புறம் சரி நான் உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரியை. விஜயும் அப்படியே ஒரு மாதிரியா உடஞ்சு போயிடுறாரு. அவர் அப்படியே வாய் விட்டு அழுக சொன்னா ஆம்பளைங்கிற ஒரு இதனால கூட அழுகாமல் அப்படியே நிற்கிறாரு. அப்படியே அழுதுருவார் போல அந்த அளவுக்கு அப்படியே நிற்கிறாரு. பார்த்தீங்கன்னா காவேரி கட்டி பிடிக்கவே விஜய் வந்து அப்படியே 2 பக்கமும் கண்ணீராக ஓடுது. காவேரி கட்டி பிடிச்ச அடுத்த செகண்டே இவங்க டக்குன்னு கையெடுத்துட்டு நகர்ந்துடுறாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படியே கண்ணை பின்னாடி இருந்தே தொடச்சிட்டு ஒன்றுமே அழுகாத மாதிரி நின்றாரு. சரி பாஸ், உங்களுக்கு எப்பயாவது இந்த காவேரியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரியா? என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவரும் மண்டையாட்டுறாரு. காவேரி வெளியே போக தாத்தா வந்து காவேரியை பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் நைட்டுக்குள்ளே ஏதாவது சமாதானம் ஆகுவாங்க அப்படின்னு பார்த்தா பேக் எடுத்துகிட்டு வந்து இப்போ எப்படி நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே தாத்தாவுக்கு அப்படியே நெஞ்சு வலி மாதிரி வந்துடுது. ஒரு மாதிரி மயக்கமாக அப்படியே கீழே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுகவுமே காவேரி வந்து விஜய் விஜய்னு கத்துறாங்க. விஜய் ஓடியாந்து தாத்தாவை காரில் ஏற்றி போட்டுட்டு எல்லாரும் குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. தாத்தா தாத்தான்னு எவ்வளோ தடவை இந்த காவேரி தாத்தாவை மடியில் போட்டுட்டு கத்துறாங்க. ஆனால் எந்த இதுவுமே இல்லை. கல்யாணி பாட்டி ஒரு பக்கம் கத்த, இந்த பக்கம் அஜய் எல்லாருமே கத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் தாத்தாவை சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு வெளியே வந்து சொல்கிறாங்க, இது வந்து மைல்டு அட்டாக் தான் அவருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டாக்னால ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கார். ஆனால் அவருக்கு எந்த அதிர்ச்சியான தகவலும் நீங்கள் சொல்லக்கூடாது. அவரை கரெக்டாக கேர் பண்ணி பார்த்துக்கிறணும். அவருக்கு எப்போவுமே ஒரு ஆள் பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா திரும்ப இந்த அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு டாக்டர். அதுக்கப்புறம் எல்லோரும் போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் எல்லோரும் பார்த்துட்டு டாக்டர் வந்து அவரை எந்த தொந்தரவும் பண்ணாமல் ரொம்ப அழுகாதீங்க, கரெக்டாக அவரை பார்த்துட்டு வெளியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாரும் உள்ளே போய் தாத்தாவை பார்க்குறாங்க. தாத்தா லைட்டாக கண்ணு திறந்து பார்க்குறாரு. தாத்தா கண்ணு திறந்து பார்த்தோன்னேயே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாரு. உடனே காவேரி அழுதுகிட்டே முன்ன போய் நிற்கிறாங்க. காவேரி கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சோடனே பயந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரொம்ப தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன் பேரனையோ பேத்தியவோ பார்த்துட்டு தான் நான் வந்து சாகுவேன் சரியா? நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு அழுகுறாங்க. உடனே விஜய் வந்து காவேரியை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பேரனோ பேத்தின்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் இங்கே வழி இல்லை தாத்தாங்கிற மாதிரி விஜய் பார்க்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காவேரியை கிளம்பிடுவா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே அந்த காவேரி வந்து மறுபடி எங்கே நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
கல்யாணி பாட்டி சொல்கிறாங்க, எங்கே கிளம்ப போகிற? டாக்டர் என்ன சொன்னார்? யாராவது அவர் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொன்னார்ல. அவர் காவேரி காவேரின்னு உன்னையே தான் கேட்டுட்ருக்காரு. நீ எங்கே கிளம்ப போகிற? என் வீட்டில் ஏதாவது எடுக்கணுமா? டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்தே போகலாம். சரியா? இங்கேயே இருன்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி போயிடுறாங்க. உடனே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அதுக்கப்புறம் காவேரி நினச்சி பார்க்குறாங்க, ஷாக்கான எந்த இதுவுமே அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. உடனே காவேரி சொல்கிறாங்க, நம்ம இப்போதைக்கு இந்த விஷயத்த தாத்தாட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். அதே மாதிரி நானும் தாத்தா பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நான் தாத்தா கூட இருந்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, உடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னதான் தாத்தாவுக்கு இப்போ இப்படி ஒரு இது நடந்தாலும் காவேரி இதனால தாத்தா பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லி இந்த வீட்டில் திரும்பவும் இருக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோகத்துலேயும் அப்படி மனுஷன் சிரிக்கிறாரு. இதை என்கிட்ட நீ கேட்கணுமா காவேரி? கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேங்க்ஸ் விஜய். நீங்கள் அக்ரிமெண்ட்க்கு அப்புறமும் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப சீப்பாக நினச்சிடாதீங்க. நான் தாத்தாக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. தாத்தாவுமே அப்படி லைட்டாக தூங்குற மாதிரி ஆயிடுறாரு. பார்த்தீங்கன்னா டாக்டர் உள்ளே வர்றாரு. எல்லாரும் வெளியே நிற்கவே யாரும் உள்ளே வராதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு சோமு ஒன்று அடித்ததெல்லாம் போதும், எந்திரி எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவே அந்த தாத்தாவும் கண்ணை திறந்து பார்க்குறாரு. உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, எப்படிடா கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே தாத்தா கேட்குறாரு, எப்படிடா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நான் வந்து ஹார்ட் பேஷண்ட் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நைட்டு உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நான் இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டேன். அப்போ நீ வந்து கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்த. அப்புறம் வலிக்கிற மாதிரி பல்ல கடிச்ச மாதிரின்னு தெரிஞ்சிச்சு. எந்த ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டும் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி மயக்க நிலையில் தான் இருப்பாங்க. நீ என்னமோ இப்போ ஊசி போடும்போதெல்லாம் லைட்டாக இது பண்ணிக்கிட்டு இருந்த, பல்ல கடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நீ ஏதோ பிளான் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உன்கிட்ட நான் நைட்டே வந்து கேட்டுட்டேன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நீயும் அதான் சொன்னில்ல, இந்த மாதிரி என் பேரனுக்காக தான், இப்போதைக்கு எதுவுமே கேட்காத, நர்ஸ்லாம் இருக்கும்போது தெரிய வந்துடும், அதனால நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். நானும் சரி நீ ஏதோ நல்லதுக்காக தான் கண்டிப்பாக அவன் பேரன் வாழ்க்கைக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் அவங்களுக்கு மைல்டு அட்டாக் தான், யாராவது பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே எனக்கும் ஒன்றும் தெரியல, எதுக்காக அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. உடனே சோமு சொல்கிறாரு, எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான்டா, நீ இதை மட்டும் வெளியே சொல்லிடாத தயவு செஞ்சு. இதில் விஜயோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நான் விஜய்க்காக என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. விஜய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி நான் ஒரு இது பண்ணியிருக்கேன். நீ தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாத, விஜய்க்கு இது முக்கியமாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ இருக்க, உன்னைய பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லாவே தெரியும். நீ யாருக்கு அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக ஏதோ நல்லதுக்காக தான் இருக்கும். நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை. டேய் நீ இதை மட்டும் நீ குடும்பத்துக்கிட்ட சொல்லிடு. அவருக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக அவங்க பக்கத்துலேயே இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு ஷாக்கான விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது. இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயம் எதையுமே சொல்லிடாதீங்க. அதை மட்டும் நீ சொல்லிடுடான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, சரி அப்படியே செஞ்சிடறேன். சரி நீ ஹாஸ்பிட்டலே இருக்க போறியா, இல்லை உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, சோமுவும் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளை கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அவரும் சிரிச்சுட்டு, நல்ல வேலை பார்க்குறடா, இனிமேல் ஆனால் இப்படிலாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டே சாரிடா, இந்த மாதிரி நானும் உன்னை பொய் சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே போய் இந்த மாதிரி விஜய்கிட்டையும் காவேரிட்டையும், உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது பக்கத்துலேயே இருக்கிறது நல்லது, அவரை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறணும், அவரை சந்தோஷமாக எப்போவுமே வச்சுக்கிறணும். அதே மாதிரி அவர்கிட்ட எந்த அதிர்ச்சி தகவலும் சொல்லிடக்கூடாது. என்னம்மா நீ தான் அவரோட பேரன் பொண்டாட்டியா, உன்னை தான் அவர் சொல்லிகிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும், அவர்கிட்டயே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், காவேரியும் தாத்தா விட்டு போக அவர்களுக்கு மனசே இல்லை. இந்த மாதிரி நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்ல, விஜயும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கண்டிப்பாக தாத்தா நினைக்கிறாரு, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம இவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சுட்டா விஜய் கண்டிப்பாக காவேரியை விட்டு போகவே மாட்டான். இப்போ வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்பவே தயங்குறான். இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக இவன் வந்து இந்த ஒரு வருஷம் காவேரியோட இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இவன் எப்படியும்
காவேரி கிட்ட இந்த மாதிரி நீ என்னை விட்டு போகாதேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு வருஷமாவது நம்ம முடியாத மாதிரியே இருந்து காவேரியை நம்ம கூடயே வச்சுக்கிறணும். காவேரியை கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு போக வைக்கவே கூடாது அப்படின்னு தாத்தா உள்ள பெட்டில் படுத்துட்டு நல்லாவே பிளான் போட்டுட்ருக்காரு. இங்கே காவேரியும் தாத்தா நினச்ச மாதிரியே விஜய்கிட்ட ஏங்க நான் வந்து இங்கேயே இருக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு தாத்தாவுக்கு சரியாகிற வரை என்னை இங்கேயே நான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே விஜய்க்கு சொல்லவா வேணும். தாத்தாவுக்கு ஒரு பக்கம் முடியாமல் இருந்த சோகம் இருந்தாலும் காவேரி வந்து நம்ம கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறா, இன்னைக்கு போயிடுவான்னு நினச்சி நம்ம எவ்வளோ வருத்தப்பட்டோம். கண்டிப்பாக கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று இருக்குது. எப்போவுமே சாமியை கையெடுத்து கும்பிடாதவர் ஓடி போய் சாமியை போய் கும்பிட்டுட்ருக்காரு. அதை பார்த்துட்டு கல்யாணி பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாத்தாவுக்கு முடியாமல் போகவும் அவனால் தாங்க முடியல, தாத்தா பிழைக்கவும் எவ்வளோ சந்தோஷம் பாரு என் பேரனுக்கு. அங்கே பாரு கோயில்கிட்டயே போய் நிற்க மாட்டான், இப்படி சாமிகிட்ட போய் சாமி கும்பிட்டுட்ருக்கான்னு காவேரிட்ட சொல்ல உடனே காவேரின்னு நினைக்கிறாங்க, ஆமாம் நானுமே பார்த்ததே இல்லை இவர் இப்படி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. இவருக்காகவும் தாத்தாக்காகமாவது நம்ம பக்கத்தில் இருந்த தாத்தாவை கவனிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் என்னமோ சாமிக்கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு காவேரி திரும்ப கிடச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு காவேரியை என் கூடவே வச்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கடவுளே, இந்த மாதிரி காவேரி என்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு தாத்தாவை பற்றி வேண்டுறதை விட காவேரியை பற்றி தான் அதிகமாக வேண்டி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் காவேரி விஜய் கூட இருக்க தான் போகிறாங்க. விஜய் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாரோ அதே மாதிரி காவேரி வந்து திரும்ப இந்த வீட்டை விட்டு போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க. 2 பேரும் சீக்கிரமே சேர தான் போகிறாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போமே.